ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் அவனின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவட்டை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅத்தாபியங்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கனிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு மகத்தான மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அந்த மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கக்கூடிய தருவாயிலையும் இந்த மார்க்கத்திலேயே மரணிக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு ஒரு சில முக்கியமான மார்க்கம் கூறக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். பொதுவாக இன்றைக்கு சமூக சீர்கேட்டிற்கும் பாலியல் வன்முறைகளுக்கும் விபச்சாரங்களுக்கும் மிக முக்கிய அம்சங்களாக இருப்பது ஆண் பெண் என்கின்ற ஒரு கலப்பு, ஒரு சீர்கற்ற கலப்பு இருக்கிறதே, அது இன்றைக்கு பரவலாக எல்லா இடங்களிலும் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து இஸ்லாம் எப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் எல்லாம் செய்கிறது என்பதை குறித்து தான் இந்த நேரத்திலே ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். உலகத்தில் நாம் பார்க்கிறோம்,
பல்வேறு பாலியல் வன்முறைகள், சமூக சீர்கேடுகள், விபச்சாரங்கள், இதற்கெல்லாம் மிக முக்கிய அம்சமாக இருப்பது ஆண் பெண் என்கின்ற கலப்பு ஒரு சீர்கட்ட ஒரு கலாச்சாரம் தான் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இதிலிருந்து எப்பொழுது இந்த சமூகம் மீளுகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமூகம் ஒரு சீரான சமூகமாக, பெண்கள் பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாக்கப்படாத ஒரு சமூகமாக, விபச்சாரம் பெருகாத ஒரு சமூகமாக இருக்கும். எப்பொழுது இந்த அம்சத்தை விட்டு மக்கள் தவறிவிடுகிறார்களோ அப்பொழுது அந்த சமூகத்தில் விபச்சாரம் பெருகிறது. இதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் அதை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தனி மனிதர்களும் அதை பின்பற்றுகின்ற பொழுதுதான் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். அப்படி இல்லாமல் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, யாரோ எதையோ பேசுகிறார்கள், நாம் கேட்டுவிட்டு நம்முடைய செயல்பாடுகளை நாம் அப்படியே தொடர்வோம் என்று இல்லாமல், மார்க்கம் கூறக்கூடிய ஒரு சில விஷயங்களை உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா யஹுலுவன்ன ரஜுலும் பிம்ரஅத்தின் இல்லா வ மஅஹா து மஹரமின். ஒரு பெண்ணுடன் எந்த ஒரு அந்நிய ஆணும் தனித்திருக்க வேண்டாம். ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருக்க கூடாது. இல்லா மஅஹா து மஹரமின், மஹரமுடைய ஆண்கள் இருந்தாலே தவிர. ஒரு ஆணுடன் ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அவனுடைய கணவன் இருக்க வேண்டும், திருமணம் முடித்த கணவன் இருக்க வேண்டும், அல்லது மஹரமான உறவுகள் அவர்களோடு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு வீட்டில் ஒருவர் தங்கி இருப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தில் போய் ஒரு தங்கி இருப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, இந்த சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. எந்த ஒரு அந்நிய ஆணுடன் ஒரு அந்நிய பெண் தனித்திருக்க வேண்டாம். ஒரு அந்நிய பெண் ஒரு பெண் மஹரம் இல்லாமல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்றெல்லாம் மார்க்கம் பல விஷயங்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் து மஹரமின், மஹரம் உடையவர்கள் இருந்தாலே தவிர, இல்லா மஹது மஹரமின், மஹரமுடையவர்கள் இருந்தாலே தவிர ஒரு பெண் தனியாக இருக்க வேண்டாம் என்றெல்லாம் மார்க்கம் பல கட்டங்களிலே சொல்லித் தருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் மஹரமத்தியான பெண்கள், அஜனபியத்தான பெண்கள் என்று பரவலாக நாம் பேசினாலும் கூட, மஹரம் என்று சொன்னால் யார், அதனுடைய விளக்கம் என்ன, யாரெல்லாம் மஹரமானவர்கள் என்பதை குறித்த ஒரு தெளிவின்மை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் இருக்கிறது. அப்போ முதல்ல நாம் அதை படிக்கணும். மஹரமானவர்கள் என்று சொன்னால் யார், மஹரம்னா என்ன அப்படின்றத நாம விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் நாம் இந்த ஆண் பெண் கலப்பு என்கின்ற அந்த சீர்கட்ட கலாச்சாரத்திலிருந்து விடுபட முடியும். அது தெரியாத வரைக்கும் நாம் என்ன செய்ய முடியாது, அந்த சீர்கட்ட கலாச்சாரத்தில் மூழ்கிதான் இருப்போம். அப்போ ஆண் பெண் என்கின்ற அந்த கலப்பு சீர்கட்ட அந்த கலாச்சாரம் நம்மிடத்திலிருந்து விடைபெற வேண்டும் என்று சொன்னால், மஹரம் என்று சொன்னால் யார், அவருடைய சட்டங்கள் என்ன என்பதை குறித்த ஒரு நாலேஜ், ஒரு அறிவு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்க வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஹரம் என்று சொன்னால் யார், திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள். திருமணம் முடித்துக் கொள்வதற்கு தடை செய்யப்பட்டவர்களுக்குத்தான் மஹரம் என்று சொல்வார்கள். அஜ்னபியத்தான பெண்கள் என்று சொன்னால் அந்நிய பெண்கள். திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்களுக்குத்தான் மஹரமியத்தான பெண்கள் என்று சொல்வார்கள். அப்ப யாரெல்லாம் நமக்கு மஹரமியத்தாக வருகிறார்கள், யாரையெல்லாம் நாம் திருமணம் செய்யக்கூடாது, இந்த சட்டம் குர்ஆனில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே நாம் யார் யாரை திருமணம் செய்ய வேண்டும்,
யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கின்ற சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமண சட்டத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த சட்டத்தையும் சொல்கிறான். யாரெல்லாம் உங்களுக்கு மஹரமியத்தானவர்கள், யாரோடெல்லாம் நீங்கள் தனித்து இருக்கலாம். ஒரு அந்நிய ஆண் ஒரு பெண், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருப்பது என்று சொன்னால் மஹரமான ஆட்கள் இருக்க வேண்டும். அந்த மஹரமான ஆட்கள் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசா 23வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு 7 நபர்களை சொல்லுகிறான். 7 பேர், இவர்கள் எல்லாம் மஹரமானவர்கள் அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதை 3 பிரிவாக அல்லாஹ் பிரிக்கிறான். மஹரமான உறவுகள் என்று அல்லாஹ் 3 பிரிவுகளாக பிரித்து அதில் முதல் பிரிவாக இரத்த உறவுகளை சொல்லுகிறான். இரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட, அதாவது தாயின் மூலமாக தந்தையின் மூலமாக உறவினர்களாக ஆகிறாங்களே அவங்களுக்கு அல்லாஹ் அதுல ஒரு 7 நபர்களை அல்லாஹ் சொல்கிறான். யார் யாரெல்லாம்? ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் அல்லாஹ் சொல்கிறான். ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது. தடுத்தவர் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாயை நீங்கள் திருமணம் முடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாரும் இப்படி செய்ய மாட்டோம், அப்படித்தான் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். சரி, அடுத்தது என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும். உம்மஹாத்துக்கும் என்று அல்லாஹ் ஒற்றை வரியில் சொல்லிவிட்டான். ஆனாலும் அதுல உட்பிரிவுகள் இருக்கிறது. என்ன உட்பிரிவுகள் இருக்கிறது? தாய்க்கு தாய் இருந்தாலும் சரி, அந்த தாயோட தாயாக இருந்தாலும் சரி, தாயின் வழியாக வரக்கூடிய பாட்டியாக இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? திருமணம் முடிக்க கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் வபனாத்துக்கும். இரண்டாவது யார்? வபனாத்துக்கும், உங்கள் புதல்வியர், உங்களுடைய பெண் மக்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? திருமணம் முடிக்க கூடாது. அப்ப நமக்கு பிறந்த பெண் மக்கள், அந்த பிள்ளைகளுக்கு பிறந்த பெண் மக்கள் எல்லாம் இதில் அடங்குவாங்க. நம்முடைய பேத்தி ஆறாக இருந்தாலும் அவர்களும் அதில் அடங்கிக் கொள்வார்கள். பேத்திமார்கள் என்ன செய்வாங்க? அதில் அடங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் 2 சொல்லிட்டானா? மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான் வஅஹ்வாத்துக்கும், உங்கள் சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிப்பதற்கும் அல்லாஹ் தடை செய்து விட்டான், தடை செய்திருக்கிறான். இந்த அஹ்வாத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் 3 விதமான சகோதரிகள் வருவார்கள். ஒன்று உடன் பிறந்த சகோதரிகள், தன்னுடைய தாயோடு உடன் பிறந்த சகோதரிகள். இரண்டாவது தன்னுடைய தந்தை வேறு ஒரு திருமணம் முடித்து, என் தந்தை வேறு ஒரு திருமணம் முடித்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதுவும் என் சகோதரி, இது இரண்டாவது. மூன்றாவது, என் தாய் கணவன் இறந்த பிறகு வேறு ஒரு திருமணம் முடிக்கிறார், அந்த தாய்க்கு ஒரு பெண் பிறக்கிறார் என்று சொன்னால் அவனும் எனக்கு சகோதரி. அப்போ 3 வகையான இந்த சகோதரிகளும் என்ன செய்வாங்க? வஅஹ்வாத்துக்கும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தில் அடங்குவார்கள். அப்போ இவர்கள் எல்லாம் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் வஅம்மாத்துக்கும், உங்கள் தந்தையின் சகோதரிகள். தந்தையின் சகோதரிகள் யார்? மாமி என்று அழைப்போம், அத்தை என்று அழைப்போம் இல்லையா? அந்த மாமிமார்கள் இருக்கிறார்களே அவர்களும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டவர்கள். ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்கிறான் வஹாலாத்துக்கும், உங்களுடைய தாயின் சகோதரிகள், பெரியம்மா சின்னம்மா இதெல்லாம் இருக்கிறாங்களே இவர்களும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டவர்கள். வபனாத்துல் அஹி, அடுத்ததாக 6வது 7வது விஷயத்தை சொல்றான். வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹ்தி, உங்கள் சகோதரியின் பெண் பிள்ளைகள், உங்கள் சகோதரனின் பெண் பிள்ளைகள். அதாவது என்னுடைய சகோதரனுடைய பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவளும் என் பிள்ளை மாதிரி. என்னுடைய சகோதரியின் பெண் பிள்ளையும் நான் என்ன செய்யக்கூடாது? திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது. மருமகளாக இருக்கிறார், என் சகோதரியின் பிள்ளை எனக்கு மருமகள், அவளை நான் என்ன செய்யக்கூடாது? திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது. இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரத்த உறவுகளின் மூலமாக தடை செய்யப்பட்ட, திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு லிஸ்ட் அல்லாஹ் சொல்றான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅஹ்வாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும் வஹாலாத்துக்கும் வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹ்தி என்று அல்லாஹ் நசீரா ஒரு 7 நபர்களை அல்லாஹ்
இரத்த உறவுகளின் மூலமாக உங்களுடைய உறவு இருக்கிறாங்களே பெண்மக்கள், அந்த பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது. இது ஒரு சட்டம். இது பொதுவாக இந்த சட்டத்தை நாம் எல்லோரும் என்ன செஞ்சிருப்போம், அறிந்து வைத்திருப்போம். அதை நாம் பின்பற்றி கொண்டும் இருக்கிறோம். ஆனால் இன்னும் சில உறவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இன்னும் சில உறவுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதிலேயே இரண்டாவது ஒரு உறவு. அந்த உறவு எப்படி அப்படின்னா, உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தாஇனக்கும், உங்களுக்கு பால் கொடுத்த தாய்மார்கள். உங்களுக்கு பால் கொடுத்த தாய்மார்கள் இருக்கிறாங்களே, சின்ன வயசுல பால் கொடுத்திருப்பாங்களே, வேறொரு தாய்க்கு நீங்க பால் குடித்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது. அந்த தாய் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது. சரி, இதுலயும் கூட ஒரு சில சட்டங்களை மார்க்கம் சொல்லுகிறது. நீங்கள் பால் குடித்த தாய்மார்கள் என்று சொன்னால் எப்படி பால் குடித்திருக்கணும், ஒரு தடவை 2 தடவையா என்று சொன்னால் இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, குறைந்தபட்சம் 5 தடவை அந்த தாயிடத்தில் பால் குடிச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா துஹர்ரிமுல் மஸ்ஸத்து வல் மஸ்ஸத்தானி, ஒரு தடவையோ 2 தடவையோ பால் குடிப்பதின் மூலமாக மஹரம் ஏற்படாது. என்னது, ஹம்ஸரவாஅத்தின், 5 தடவை என்ன செஞ்சிருக்கணும், பால் குடித்திருக்கணும். 5 தடவை பசி தீர என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த குழந்தை பால் குடித்தால் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கோம், தாய் மகன் என்கின்ற உறவு ஏற்படும். அதையும் கூட இன்னொரு கண்டிஷன் என்ன, 2 வருஷத்துக்குள்ள இருந்திருக்கணும். 3 வயசுல போய் பால் குடிச்சா தாய் மகன் என்கின்ற உறவு வராது. 2 வயதுக்குள்ள ஒரு 5 தடவையாவது என்ன செஞ்சிருக்கணும், அவர்கள் பால் குடித்திருந்தார் சொன்னால் தாய் மகன் என்கின்ற உறவு ஏற்பட்டுரும். அப்ப அந்த தாயும் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடித்துக் கொள்ள கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், வஅஹ்வாத்துஹும் மினர் ரதாஆ, அந்த பால் குடி சகோதரிகள், நீங்கள் யாரிடத்தில் பால் குடித்தீர்களோ அந்த தாய் வேறொரு பெண்ணை பெற்றெடுத்திருந்தார் என்று சொன்னால் அந்த பெண் இருக்கிறாளே, அந்த பெண் உன்னுடைய சகோதரியாக ஆகிவிடுகிறாள். அந்த சகோதரியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடித்துக் கொள்ள கூடாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதுல 2 விஷயத்தை தான் சொல்றான். யாரு, உங்களுடைய பால் குடி தாய்மார்களை திருமணம் செய்யக்கூடாது. அந்த தாய்க்கு பிறந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களும் உங்களுடைய சகோதரிகளாக ஆகிவிடுகிறார்கள். அதனால பால் குடி சகோதரிகளை திருமணம் செய்யக்கூடாது. அல்லாஹ் 2 விஷயத்தை சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, யுஹரமு மினர் ரிதாஅ மா யுஹரமு மினன் நஸப், யுஹரமு மினர் ரிதாஇ மா யுஹரமு மினன் நஸப், இரத்த பந்தத்தின் மூலமாக யாரெல்லாம் உங்களுக்கு மஹரம் ஆகுவார்களோ, இரத்த பந்தத்தின் மூலமாக மஹரம் என்று சொன்னமே, ஒரு 7 நபர் சொன்னமே, அவர்களை எல்லாம் அவர்களைப் போல இது பால் குடியின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த உறவுக்காரர்களை என்ன செய்யக்கூடாதா, திருமணம் முடிப்பது தடை. விளங்குதா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல 2 விஷயத்தை சொல்றான். யார் சொல்றா, உங்களுடைய தாயை, அதாவது பால் குடி யார் உங்களுக்கு பால் கொடுத்தார்களோ அவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது. அடுத்ததாக யார் சொல்றான்ல, அந்த பால் குடி சகோதரிகள், அந்த பெண்ணுக்கு அந்த தாய்க்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அந்த பெண் பிள்ளை உங்களுடைய சகோதரியாக ஆகிவிடுகிறால் அவளையும் திருமணம் செய்யக்கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி உறவுகள் உண்டாகும் என்று சொன்னால், யுஹரமு மினர் ரதாஇ மா யுஹரமு மினன் நஸப், இரத்த பந்தத்தின் மூலமாக யாரெல்லாம் உங்களுக்கு மஹரமாகுவார்களோ அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அவர்கள் எல்லோரும் பால்குடி உறவு மூலமும் உங்களுக்கு மஹரம், பால்குடி உறவு மூலமும் உங்களுக்கு என்னது, அவர்களும் மஹரமாகி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ இரத்த உறவு மூலமாக ஏற்படக்கூடிய உறவு ஒன்று, பால்குடி உறவு மூலமாக ஏற்படக்கூடிய உறவு. இந்த உறவுகள் எல்லாம் மஹரம். மஹரம் என்று சொன்னால் என்ன, திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கலாம், ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கலாம், தப்பு கிடையாது. இது மார்க்கம் அனுமதிச்சிருக்கு, இதை மார்க்கம் அனுமதிச்சிருக்குது. சரி, மூன்றாவது என்ன, அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தொடர் வசனத்திலேயே அடுத்ததாக சொல்றான், வ உம்மஹாத்து நிசாயிக்கும். இது வேற ஒரு உறவு. என்ன உறவு, திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவு இருக்குதே, அந்த உறவுகளுடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்றான். வ உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்கள் மனைவியின் தாய்மார்கள், உங்களுடைய மனைவியுடைய தாய்மார்கள், உங்க மாமியார் இருக்கிறாங்களே அவர்களை திருமணம் முடிப்பதற்கு உங்களுக்கு தடை.
அப்போ மாமியார் மருமகன் தனியா இருக்கலாமா? இருக்கலாம், தவறில்லை. ஏன்? மருமகன் என்கின்ற பொழுது மகனுடைய அந்தஸ்துக்கு வந்து விடுகிறார். அப்ப அந்த மாமியாரை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு தடை. அதனால் என்னது, அவர்கள் தனிமையில் இருக்கலாம், அவர்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மாமியார் மருமகனுக்கு வைக்கப்படுவாங்க. மாமியார் மருமகன் வீட்டுக்குள்ள பிறந்துட்டா வெக்கப்பட்டு என்ன செய்வாங்க, ஒதுங்கி போய் ரூமுக்குள்ள ஒழிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் பல, அதாவது இங்க இருக்குதான்னு தெரியல, தஞ்சாவூர் போன்ற அந்த மாவட்டங்கள்ல என்ன செய்வாங்க, மற்ற அந்நிய ஆண்கள் வந்தால் சாதாரணமாக நிற்பார்கள். மருமகன் வீட்டுக்குள்ள வந்தா என்ன செய்வாங்க, அப்பதான் இழுத்து போத்திக்கிட்டு என்ன செய்யறது, அப்படியே நிற்கிறது. இந்த மாதிரியான என்னது நிலைகள் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்கின்றான், உம்மஹாத்து நிசாயிக்கும், இந்த ஹுர்ரிமத் அலைக்கும் சொல்றானே, அதுல வந்ததுதான் உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்களுடைய மனைவியுடைய தாய்மார்கள், மாமியார் இருக்கிறாங்களே, அவர்களும் உங்களுடைய தாயை போல. நீங்க என்ன செய்யக்கூடாது, தாயை திருமணம் செய்து, அதாவது அவர்களும் என்னது மஹரமானவர்கள். அல்லாஹ் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை இங்க கண்டிஷனா போடுறான். என்ன கண்டிஷன் தெரியுமா? குர்ஆனுடைய வசனம் வருது, வரபாயிக்கும் உல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உல்லாத்தி தஹல்தும் பிஹின்ன. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்துட்டீங்க, செய்துவிட்டு நீங்க பார்க்குறீங்க, அவளுடன் நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால், அவளுக்கு ஏற்கனவே ஒரு பெண் இருந்து அவள் திருமணம் முடித்து வேறு ஒரு கணவனின் மூலமாக ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் உங்களுக்கு ஹராம், அந்த பெண் உங்களுக்கு மஹரம். விளங்குச்சா? வேறொரு பெண்ணை நீங்கள் ஒரு விதவையான ஒரு பெண்ணை முடிக்கிறீர்கள், அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒரு பெண்ணை திருமணம், நான் அந்த விதவை பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி திருமணம் முடிச்சிருக்கீங்க. திருமணம் முடிச்ச பிறகுதான் நீங்க பாக்குறீங்க, திருமணம் முடிச்சாச்சு, நிக்கா ஓதியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு. அப்பதான் உங்களுக்கு தெரியுது என்னது, ஆஹா இந்த இந்த பொண்ணு கலவியா இருக்கிறா, இவன் மக கொஞ்சம் நல்லா அழகா இருக்கிறா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் என்று சொன்னால், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருந்தால், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருந்தால் இதை என்ன செய்யலாம், தலா கூட்டிட்டு என்ன செஞ்சிடலாம், அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த பெண்ணை, எந்த பெண்ணை நீங்க யாரை திருமணம் முடிச்சீங்களோ அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தார்கள் சொன்னால் அந்த பெண்ணை என்ன செஞ்சுக்கலாமா, திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வரபாயிக்கும் உல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உல்லாத்தி தஹல்தும் பிஹின்ன. நீங்கள் ஒரு பெண்ணை விவாகம் செய்து அவளுடன் நீங்கள் சேர்ந்து விட்டால், அவருடைய முந்தைய கணவனுக்கு பிறந்த உங்கள் கண்காணிப்பில் இருக்கும் மகளை நீங்கள் கல்யாணம் செய்யக்கூடாது. ஆனால் குர்ஆன் என்ன செய்யுது, ஒரு நிபந்தனையோடு தான் இதை சொல்கிறது. எப்படி, ஃபைல்லம் தகூனு தஹல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும். அந்த மனைவியோடு, அதாவது அந்த பிள்ளையின் தாயோடு நீங்கள் உறவு கொள்ளாவிட்டால், இந்த கண்டிஷன், உறவு கொள்ளாவிட்டால் நீங்க என்ன செய்யலாம், அந்த மகளை மணமுடிப்பது உங்களுக்கு குற்றமில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ இந்த சட்டத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்குமா அப்படி நாம நினைக்க கூடாது. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் முடிச்சாச்சு, பார்த்த என்ன இது, நாம திரகாத்திரமா இருக்கிறோம், பெண்ணு பார்த்த இந்த பெண்ணு ரொம்ப என்னது கிளவியா இருக்கிறாளே, அவன் மகன் நல்லா இருக்கிறாளே, அதுக்கு அந்த அந்த பெண்ணை திருமணம் முடிச்சா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமே, நம்முடைய பிள்ளைகளை அவள் பார்த்துக் கொள்வாளே அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அதற்கு மார்க் என்ன செய்யறது, அனுமதி தருகிறது. இவர் என்ன செஞ்சணும், இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாம இருக்கும். இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அவளோட உறவு கொண்டு விட்டால் அவள் ஹராம், அவளுடைய பிள்ளை என்னது உங்களுக்கு மஹரம் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சில விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ திருமண உறவுகள் மூலமாக மஹரமகள் யார் என்று சொன்னால், மாமியார், மனைவியின் மகள், மனைவியுடைய மகள், இப்படியாக அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது சமூகத்தில் சிலர்கள் விளங்காமலே இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். என்னது, வஹலாயிலு அபுனாயிக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், வஹலாயிலு அபுனாயிக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், உங்கள் சொந்த பிள்ளைகளின் மனைவிமார்கள். என்னுடைய மருமகள், சொந்த பிள்ளைகளின் மனைவிமார்கள் சொன்னால் என் மகனின் மகள், என் மகனின் மனைவி. அப்ப யார் எனக்கு வருது, மருமகள் ஆகிறதா? இந்த மருமகளை திருமணம் செய்வது தடை.
ஆனா அல்லாஹ் அங்கேயும் சொல்கிறான் மின் அஸ்ராபிக்கும், உங்களுடைய சுல்பிலிருந்து உங்களுடைய முதுகத்தண்டிலிருந்து வந்த அந்த மகன் இருக்கிறானே அந்த மகனின் மனைவியை திருமணம் செய்து கொள்வதுதான் உங்களுக்கு தடை. நீங்கள் வளர்ப்பு மகனை உருவாக்குறீங்க, ஒரு வளர்ப்பு மகனை உருவாக்குறீங்க, ஒரு மகனை வளர்க்குறீங்க, அவனுக்கு நீங்க திருமணம் செய்து வைக்கிறீங்க. காலப்போக்கில் அவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அவன் என்ன செஞ்சுக்கிறான், அந்த பெண்ணை தலாக் சொல்லிட்டான்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம். திருமணம் முடிக்குவதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் அப்படி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனா என்னது எப்படிங்க, என் வளர்ப்பு மகனுடைய மனைவியாச்சே அவளை போய் நான் திருமணம் செய்வதா அப்படின்ற கவலை நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய மாமியின் மகளை திருமணம் முடிச்சு வச்சிருப்பாங்க. காலப்போக்கில் அவங்களுக்கு மத்தியில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுரும். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி தலாக் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், ரசூலுல்லாஹியை திருமணம் முடிச்சு வைப்பான். அப்போ சொந்த மகனின் மனைவியை தான் ஒரு தகப்பன் என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது. தவிர வளர்ப்பு மகனின் மனைவி அவள் தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அவளை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று சொன்னால் தாராளமாக செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்பதையும் நாம பார்க்கிறோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் என்று சொன்னால் இந்த சட்டங்கள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியாக தெரியாததின் விளைவுதான் இன்றைக்கு சமூகத்தில் பல்வேறு சீர்கேடுகளும் அனாச்சாரங்களும் அனாச்சாரங்களும் பாலியல் வன்முறைகளும் விபச்சாரங்களும் பெருகுவதற்கு என்ன காரணம், நாம் யாரோடு தனித்திருக்கலாம், யாரோடு தனித்திருக்க கூடாது. என்ன நினைக்கிறானா, நாங்க சின்ன பிள்ளையிலேருந்து பழகிட்டு வந்தவங்க, நாங்க சின்ன பிள்ளையிலேருந்து அவளை எனக்கு தெரியும், நான் அவ கூட போக கூடாதா, நான் அவளுக்கு துணையாக போக கூடாதா, எந்த உறவும் இல்லை, பழக்கம்தான். ஒரு ரத்த உறவின் மூலமாக மகரமா, பால்குடியின் உறவு மூலமாக மகரமா இல்ல, ஒரு திருமண பத்தத்தின் மூலமாக ஒரு மகரமா இல்ல. எப்படி நினைக்கிறாங்க, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் பைக்கில் போறாங்க, கேட்டா நாங்க சின்னதிலேருந்து பழக்கம், எந்த உறவும் இல்லை, மகரமியத்தால எந்த உறவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படியான ஒரு கலாச்சாரம் யாரிடத்தில் தொற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மார்க்கம் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது, இவ்வளவு தெளிவாக பிரித்து இவர்கள் கூட இருக்கலாம், இவர்கள் கூட இருக்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்கம் அழுத்த திருத்தமாக சொல்லி தருகிறது. அந்த சமூகத்தில் தான் இப்படிப்பட்ட சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிக பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் மார்க்கத்தை பற்றி உண்டான சரியான விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லை. மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசை இல்லாததின் உணர்வு என்ன செய்து மாற்று மதத்தவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதே போன்று நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, உண்மையில் பெண்கள் விஷயத்தில் நாம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க நல்ல பேர் வாங்கியிருப்பீங்க, ஒரு நொடியில் சைத்தான் உங்களை அந்த வலையில் சிக்க வைத்து நீங்கள் இது நாள் வரைக்கும் கட்டி காத்த மதிப்பு, மரியாதை, மானம் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் போய்விடுவான். அதுக்கு அவன் ஆயுதமாக எடுத்துக்கொள்வது எதை? பெண்களின் விஷயத்தை தான். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. எவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம் எதில் அணிந்தார்கள், எந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக போனவர்கள் எல்லாம் எப்படி கீழ்த்தரத்திற்கு போனார்கள், அதெல்லாம் ஷைத்தானுடைய சதிவடைகள். இதிலிருந்து நாம மீளணும்னா மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலை பெறணும். மஹரம்னா மஹரம் தான், அதுல இறக்க குணம் பார்க்கறது இல்லை. என் பக்கத்து வீட்டுக்காரி தனியா நின்று இருக்கிறா, அவ எங்க போவா, நான் பைக்ல வச்சு நான் கூட்டு வந்தேன், இதெல்லாம் அங்க எடுபடாது. இன்னைக்கு என்னன்னா இன்னொரு விஷயம் நம்ம சமூகத்தில் நடக்குது. அவர்களே என்ன செய்யறாங்க, கேப் புக் பண்றாங்க, தனியா என்ன செய்யறாங்க, கார்ல பல மைல் தூரங்கள் என்ன செய்யறாங்க, பயணமாகிறார்கள். சரி சும்மா தானே உட்கார்ந்து போறோம், டிரைவருக்கு ஒரு பேச்சு கொடுப்போம் என்று பேசுகிறார்கள்.
அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல்கள்ல என்னென்னலாம் பேசக்கூடாதோ அந்த பேச்சுகள் எல்லாம் பேசி கடைசியில் இவர்கள் நிசாக்கள் பெண்கள் பலகீனமானவர்கள் அந்த பலகீனத்தை புரிந்து கொண்டு அவர்களும் கெட்ட எண்ணமுடையவர்கள் என்ன செய்வாங்க, தனிமையில் இருக்கிறான், தன்னுடைய கணவனை பற்றி தன்னுடைய உறவுகளை பற்றி கணவனுடைய உறவுகளை பற்றி எல்லாம் பேசுகின்ற பொழுது கூட தன்னுடைய கணவனையே விட்டு வேறு ஒருத்தரோடு ஓடி போடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நம் சமூகத்தில் நடைபெறுகிறது. மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் சகோதரர்களே. இதெல்லாம் என்ன காரணம்? மார்க்கத்தை பற்றி உண்டான அந்த அச்சம் இல்லை, அந்த சட்டம் தெரியல. நம்ம தனியா போறோமே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஒரு அந்நிய பெண்ணுடன் தனித்திருக்க வேண்டாம் என்று சொல்லி நாம பல மணி நேரங்கள் ஒரு கேப்ல புக் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கிறோமே, அந்த சிந்தனை இல்லாமல் இப்படியாக நம் சமூகத்தில் பல பெண்கள் அதற்கு அடுத்ததாக என்ன செய்யறாங்க, நல்லவேன் என்று நம்பி போன இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு என்று வருத்தப்படக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு சமூக பெண்மணிகள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்தெல்லாம் மக்களை நாம் வென்றெடுக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் நிறைய மார்க்க போதனைகளை சொல்லித்தர வேண்டும் சகோதரர்களே. அதனால்தான் நம்முடைய ஜமியத்துல் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் பல்வேறு இடங்களில் பெண்களுக்காக வேண்டிய என்ன செய்யுங்க, அவர்களை தர்பியத்து பண்ண வேண்டும், அவர்களுக்கு நல்லொழுக்க பயிற்சிகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆங்காங்கே பல இஜ்திமாக்களும் அவர்களுக்காக பெண்களுக்காக விசேஷமாக அவர்களுக்கென்று அந்த அதாவது மார்க்க அறிஞர்களை வைத்து மார்க்க சட்டங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் சமகாலத்தில் எவைகளையெல்லாம் சவால்களாக எதிர்கொள்கிறார்களோ அவைகளெல்லாம் எப்படியாக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சி வகுப்புகள் எல்லாம் நம்முடைய ஜமியாவின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையாகத்தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளைய தினம், நாளைய சனிக்கிழமை, நாளைய தினம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நம்முடைய தெண்டல் மஹாலில் வைத்து நம்முடைய பெண்களுக்காக இந்த புறநகர் மாநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் ஒரு பெண்கள் இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெண்கள் இஜ்திமாவிலே உங்களுடைய வீட்டு பெண்கள், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் சகோதரிகளாக இருக்கலாம், அவர்களை எல்லாம் இந்த இஜ்திமாவுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து அவர்களை அழைத்து வந்து அந்த இஜ்திமாவில் ஒன்று கூட செய்ய வேண்டும். அந்த இடத்தில் அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது நம்மின் மீது கடமை. இந்த சமகாலத்தில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சவால்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒரு 4 அறிஞர் பெருமக்கள் இன்ஷா அல்லாஹ் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். எனவே அந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் பெண் பிள்ளைகளை பெண்களை தாய்மார்களை சகோதரிகளை இன்ஷா அல்லாஹ் அழைத்து வாருங்கள். வல்ல ரஹ்மான் இந்த சமூகத்தை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வாலா ஆலிஹி வஸஹபிஹி வமன் தபியஹும் பிஹுஸ்ஸானி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, மஹரமான உறவுகள் யார் என்பதை குறித்த பல்வேறு செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது இன்னும் ஒரு சில சட்டங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். வலா தன்கஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசா வலா தன்கஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிசா. உங்கள் தந்தையை திருமணம் செய்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். அல்லாஹ் சொல்றான். உங்கள் தந்தை ஒரு பெண்ணை திருமணம் செய்திருப்பார், காலப்போக்கில் உங்கள் தந்தை இறந்திருப்பார், அந்த பெண் அழகாக இருக்கிறாளே, நாம் திருமணம் செய்து கொண்டால் என்ன, அவளுக்கு நாம் வாழ்க்கையை கொடுப்போமே என்று நினைத்தெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்து கொள்ள முடியாது. அடுத்ததாக அல்லாஹ் இன்னொரு சட்டத்தை சொல்கிறான். வன் தஜ்மஉ பைனல் உஹ்தைனி இல்லா மா கத் ஸலஃப். சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியராக ஒன்று சேர்ப்பதும் விளக்கப்பட்டது. ஒரே காலத்தில் 2 சகோதரிகளை நீங்கள் திருமணம் செய்வதற்கு தடை. இது பல இடங்கள்ல முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இது இடைக்கால தடை. எப்படி இது இடைக்கால தடை என்று தெரியாமல் கொழுந்தியாவுடன் என்ன செய்வது, அவரை ஒரு அந்நிய பெண்ணாக பார்க்காமல் கொழுந்தியாக்களுடன் அதிகமாக பேசுவது, குஞ்சு குழாவது, அவரிடத்தில் சில சில்மிஷங்களோடு விளையாடுவது, இது போன்ற காரியங்கள் என்ன விபரீதத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், உங்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம். எப்ப முடிக்கலாம்? இந்த
சகோதரியை நீங்கள் தலாக்கு விட்டால் அல்லது சகோதரி அவள் இறந்து போய்விட்டால் அவளை திருமணம் முடிக்கலாம். இப்ப என்ன அவனுக்கு மனசு வருது அப்படின்னா, இவன் நல்லா இருக்கிறாளே, இவனை அனுபவிக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி சமூகத்தில் தன்னுடைய சொந்த மனைவியை கொண்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்து, அதற்கு பிறகு என்ன செய்யலாம், மார்க்கெட் தடைத்தானே செஞ்சிருக்குது, இதை பிடிச்சு போச்சு எனக்கு, அதனால அவளை எப்படியாவது என்ன செய்யலாம், காலி பண்ணிட்டு இவளை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்ற நிலைகள் எல்லாம் எப்படி மாற்று மதத்தவர்களிடத்தில் காணப்படுகிறதோ அது இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலும் வந்திருப்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். அதனால் தான் மார்க்கம் அதையும் தடை செய்கிறது. ஏக காலத்தில் இரு சகோதரிகளை நீங்கள் திருமணம் செய்ய தடை, ஆனால் அது நிரந்தர தடை அல்ல, அது நிரந்தர தடை அல்ல. மனைவி இறந்து விட்டால் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி என்கின்ற பொழுது நாம் அவளிடத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த பெண்ணிடத்திலும் நீங்கள் ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் எப்படி நடந்து கொள்வீர்களோ அதுபோன்றுதான் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது, நம்ம குழந்தையா தானே, நான் அங்கே கூட்டு போனா என்ன, இங்கே கூட்டு போனா என்ன அப்படி என்று நினைத்து நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை நீங்கள் சரியாக விளங்கவில்லை என்ற அர்த்தம், அந்த பெண்களும் சரியாக விளங்கவில்லை என்ற அர்த்தம். மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மார்க்கம் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமாக பெண்களிடத்தில் இந்த மார்க்கத்தை சேரணும். அதற்காகத்தான் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இஜ்திமாக்களை நம்முடைய ஜமியா நடத்தி கொண்டிருக்கிறது. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இஜ்திமாவை நடத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதற்கு மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரமும் தேவைப்படும். பொருளாதார சிக்கல் தான் எல்லா இடங்கள்லையும். அந்த சிக்கல் நம்மளிடத்திற்கு நம்ம தாராள மனசு கொண்டவர்களாக இருந்தால் இன்னும் ஏராளமான பெண்களை ஒரு ஒரு நல்ல சமூகமாக உருவாக்குவதற்கு பெண்கள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குவதை விட ஒரு வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை நீங்கள் உருவாக்கிட்டால், அந்த ஒரு பெண்ணை நல்ல விதமாக உருவாக்கிவிட்டால் ஒரு சமூகத்தையும் உருவாக்கியதை போல. அதனால் அந்த பெண்களுக்கான ஒரு இஜ்திமா நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜும்மாவுடைய வசூல் கூட அதற்காகத்தான் எடுக்கப்படுகிறது. உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக இன்ஷா அல்லாஹ் வாரி வழங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமூகத்தை நேர்வழியில் செலுத்தி நாளை மறுமையில் நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சுவனத்தில் ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஃபதுகுருல்லாஹ் இதுகுருக்கும் உதுபூஹு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.